அனைவருக்கும் வணக்கம். பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு ஆய்வுக் கூட்டங்கள் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு பத்திரப்பதிவு துறையில் ரெவியூ மீட்டிங் நடத்தி முடிச்சிருக்கோம். மாண்புமிகு வெற்றி தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அவர் மக்களிடையே சென்று எதை கூறி வாக்குகளை பெற்றாரோ, இந்த அரசு மக்கள் எப்படி அமர்த்தினார்களோ, எதற்காக அமர்த்தினார்களோ, அந்த மேண்டேட்டில் ரொம்பவும் தீவிரமாக இருக்கிறார் முதல்வர் அவர்கள். ஒரு கிளீன் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களை போன்ற அமைச்சர்களை எல்லாம் முதல்வர் அண்ணன் அவர்கள் வற்புறுத்திக் கொண்டே இருக்கிறார். அதை இந்த துறையில் நான் செயல்படுத்துவதில் தீவிரமாக இருந்தேன். அதில் முக்கியமாக இந்த துறையின் செயலாளர் என்கிற முறையில் சார் குமரகுருமன் சார் ஆகட்டும், ஐஜி சார் ஆகட்டும், இருவரும் எனக்கு ஒத்துழைப்பை கொடுத்து இந்த துறையில் சில மாற்றங்களை கொண்டு வருவதில் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறோம். அதில் முதலாவதாக இந்த துறையில் லஞ்சம் என்ற வார்த்தைக்கு இடமில்லை என்பதை உறுதி செய்வதற்கு நாங்கள் கடந்த சில நாட்களாக எடுத்த முயற்சியில் அதிகாரிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் என்று நம்புகிறோம். மக்களும் அந்த மாற்றத்தை உணர்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்னும் பணி முடிவடையவில்லை, நிறைய இன்னும் வேலை பாக்கி இருக்கு. மக்கள் ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்குள்ள வந்தா அவங்க டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வெளியே போற வரைக்கும் எந்தவித இன்னல்களும் இருக்கக்கூடாதுன்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களிடையே தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையில் இந்த துறையின் ரெவியூ மீட்டிங் நேற்று ஒரு முதல்வர் அவர்கள் தலைமையில் நடந்தது. அவர் சொன்ன ஒரே விஷயம் இதேதான். அதை தான் நானும் இப்ப சொன்னேன். மக்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆபீஸ்குள்ள வந்துட்டு வெளியே போற வரைக்கும் அவர்களுக்கு எந்தவித இடைஞ்சலும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் மைனூட்டா சொன்னார். அவர்கள் ஆபீஸ்ல உட்கார்றது கூட இடம் இல்லாம சில ஆபீஸ்ல நிக்கிறதா அவர் கேள்விப்பட்டிருக்கிறாரு. அந்த மாதிரி அவர்களுக்கு ப்ராப்பரா சேர்ஸ் போட்டு அவங்களை உட்கார வைக்கணும், வெயிட் பண்ண வைக்க கூடாது. டோக்கன் சிஸ்டம் படி அவங்க டோக்கன் டைம் வரும்போது கரெக்டா அவங்களுடைய டாக்குமெண்ட் பதிஞ்சு அவங்கள டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை வெளியே அனுப்பிச்சணும்னு ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கிறாரு. சோ அவருடைய அண்ணன் முதல்வர் அவர்களின் ஆலோசனைப்படி வரும் 17/8 அன்று முதல் எனிவே ரெஜிஸ்ட்ரேஷன், பிரசன்ட்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த முறையில் ஆன்லைன்லயே எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் முடிக்கிற மாதிரி ஒரு முன்னோடி திட்டம் கொண்டு வந்திருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸும் அதுல வராது. ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்றது, ஃபர்ஸ்ட் பிளாட் ரெஜிஸ்டர் பண்றதும், அபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதும், இது அத்தனையும் முழுதும் ஆன்லைனில் செய்யும் ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வர போறோம். அது 17/8 முதல் அது செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது. அதன் மூலம் பில்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நாங்க அவங்களுக்குன்னு ஒரு லாகின் கிரியேட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருவோம். அவங்க லாகின் ஐடி கிரியேட் பண்ணி அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றத எங்கிருந்து வேணாலும் பண்ணலாம். அது ஜஸ்ட் ஸ்பெசிபிக் டைம் கூட கிடையாது. எனி டைம் எந்த நடுராத்திரில கூட பண்ற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அது மூலமா நம்ம பண்ண முடியும். அதற்கு தேவையான சில டிவைசஸ் மட்டும் அவங்க வாங்கி வச்சுக்கணும். இந்த நம்ம கைரேகை பதிகிறது, ரெட்டினா ஸ்கேனர், இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா அந்த ஆத்தென்டிசிட்டி, அந்த பர்டிகுலர் நபருக்கு தான் அந்த டாக்குமெண்ட் பதிகிறாங்களாங்கிறது அதை வெரிஃபை பண்ணிட்டு அவங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணி அது ஒரே நாள்ல அவங்களுக்கு டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ற மாதிரியான ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுக்கிறோம். சோ இதன் மூலமா மக்கள் ஒரு 30% ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர வேண்டிய கிரௌடு கம்ப்ளீட்டா கம்மியாயிரும். இதன் மூலம் இன்னும் 70%க்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. அதுல இருக்கிற சில குறைபாடுகள், அதுல இருக்கிற டிஃபிகல்ட்டி எல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் அதுவும் ரெக்டிஃபை ஆயிருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் பண்றதுக்கு நாங்க முயற்சிகள் எடுப்போம். இப்ப இந்த எனிவே ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த பில்டர்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் நாங்க லாகின் ஐடி கொடுக்கற மூலம் அவங்களுக்கு ஏதாவது குறைகள், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுல ஏதாவது குறைகள் இருப்பினும் அவங்களுக்குன்னு ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை கூடிய சீக்கிரம் நாங்க அறிவிக்க போறோம். அதுல ஏதாவது அவங்க ரெஜிஸ்டர் பண்றதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா அதன் மூலமா அவங்க அந்த நம்பர் கால் பண்ணி அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு குவரிஸ் இருக்குன்னா, எஸ்ஆர்ஸ் ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா சப் ரெஜிஸ்ட்ரார்ஸ் அதுல கொரி போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 30 நாள்ல பதில் அளிச்சாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆயிரும். அவ்வளவுதான். சோ இதுதான் நாங்க செயல்படுத்திட்டு இருக்கோம். அதுதான் இப்போ நம்ம
நேற்று சிஎம் ரெவி மீட்டிங்லயும் அந்த டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணணும். மொத்தத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த லீக்கேஜஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சு கவர்மெண்ட்டுக்கு எந்த விதத்திலே ரெவென்யூ பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அதிகாரிகள் அனைவருக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம். சில இடத்துல வந்து இந்த வேல்யூ கம்மியாக வந்து ரெஜிஸ்டர் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் நடந்திருக்கு. அது எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் கிளியரா சொல்லிட்டோம். இந்த ரெஃபர் ஸ்ட்ரீட் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகளையும் சரி பண்றதுக்கான முயற்சிகள் இருக்கும். இன்னும் ஒரு மாசத்துல எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு காணப்படும். இருக்காது, இனிமே இருக்காது. இல்ல அதிகாரப்பூர்வமா எந்த தகவலும் கிடைக்காம மக்கள் வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வந்துட வேண்டாம். எதா இருந்தாலும் அதிகாரிகள் கிட்ட டைரக்டா கேட்கலாம். எஸ்ஆர்சி இருக்காங்க, அவங்க டைரக்டாவே அவங்க கிட்ட போய் கொரி கேட்டு இப்படிதான் பதியணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். மற்றவங்க வந்து இந்த இடைத்தரகர்களோட வந்து வேலைகள் வந்து என்னைக்குமே வந்து இந்த அரசு வந்து அனுமதிக்காது, என்கரேஜும் பண்ணாது. சோ எதா இருந்தாலும் அரசு அதிகாரிகள் கிட்ட டைரக்டா கேட்க சொல்லுவோம்.